சொல்லுமா. ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டியாப்பா? இதோ கிளம்பிட்டே இருக்கேன். தம்பி, சொல்லுமா. இல்லப்பா. ஊருக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுல. அதான் எப்போ வருவேன்னு கேட்க கால் பண்ணேன். உனக்கு எத்தனை தடவைமா சொல்லுவேன்? இங்கேயே 1008 வேலை இருக்கு. அதெல்லாம் விட்டுலாம் வர முடியாதுமா. புரியுதுப்பா. ஆனா அம்மா, சும்மா பேசினே இருக்காத. நான்லாம் வரமாட்டேன். பை. சரிப்பா. நீ பத்திரமா ஆஃபீஸ் போயிட்டு வா. சரிம்மா, நான் அப்புறம் கூப்பிட்றேன். நாசமா போச்சு, வண்டி வேற பஞ்சர். ஸோ காலங்காத்தாலேயே எவ்வளோ நேரம் ஆகும்? தம்பி, ஒரு 1.5 மணி நேரம் ஆகும்பா. நீ பக்கத்து காலில் போய் டீ சாப்பிட்டு வா. அது உள்ள முடிச்சு வைக்கிறேன். சரி, நான் கொஞ்சம் சீக்கிரம் மட்டும் பண்ணி வைங்கண்ணா. சரிப்பா சரிப்பா. ஒரு இன்ஜிரி ஒன்றுண்ணா. தம்பிக்கு ஒரு டீ போடுப்பா. சார், ஆன் த வே சார். வந்துட்டு இருக்கேன் சார் ஆஃபீஸ்க்கு. உங்களுக்குலாம் அறிவே இல்லையா? எத்தனை தடவை சொல்றது? டைமுக்கு வர மாட்டேங்கிறீங்க, சொல்ற வேலையும் செய்ய மாட்டேங்கிறீங்க. இல்லை சார், இந்த வண்டியில் சின்ன பஞ்சர் சார். இதை போட்டு 5 மினிட்ஸில் வந்துடும் சார். இங்க பாருங்க, ஐ டோன்ட் நீட் எனி ரீசன்ஸ். சீக்கிரமா வர்ற வேலையெல்லாம் பாருங்க. ஓகே சார், ஓகே சார். சொல்லு, என்ன வேணும்? எங்க இருக்க? இதோ வீட்டு பக்கத்தில் இருக்க டீ கடை தான். அங்கேயே இரு, நான் ஒரு 10 மினிட்ஸ்ல வரேன். எனக்கு ஆஃபீஸ் இருக்கு. என்ன டீ கடையில இருக்க? ஆபீஸ் போல? வண்டியில் ஒரு சின்ன பிரச்சனை, அதனால தான். அம்மா, நீ என்ன இங்கே இருக்க? இல்ல, அது உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. வீட்ல செம்ம ப்ரெஷர், அதனால என்னால எதுவும் செய்ய முடியல. என்னடி சொல்ற? புரியுற மாதிரி சொல்லு. எங்க வீட்ல மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. வீட்டில் நான் எவ்வளவோ சொன்னேன், ஆனால் வீட்டில் சுத்தமாக கேட்கல. மாப்பிள்ளை நெக்ஸ்ட் இயர்லாம் ஃபாரின் போயிடுவாரு, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அது இதுன்னு சொல்லி. ருத்ரா 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 நமக்குள்ள பேட் டேர்ம்ஸ்ல முடிச்சிடக்கூடாதுன்னு தான் நான் உன்னை நேர்ல பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நான் போயிட்டு வரேன். வண்டி ரெடி ஆயிடுச்சாண்ணா? முடிஞ்சுப்பா. ஆல்ரெடி பழைய பாக்கி ஒரு 50 இருக்கு. இப்ப இதோட சேர்த்து ஒரு 150 ஆச்சுப்பா. அதுரோ சேர்த்து வந்துட்டானா? சரி, எடுத்துட்டு போப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இவன் நல்லா எதுக்கு வேலை கெட்டோன்றது. மாப்பிள்ளை நெக்ஸ்ட் இயர்லாம் ஃபாரின் போயிடுவாரு, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அது இதுன்னு சொல்லி. தண்டத்துக்கு கம்பெனியில் ஒரு இருக்கலாம். ப்ரோ ப்ரோ ஓகேவா நீங்கள்? ப்ரோ எந்திரிங்க ப்ரோ. பார்த்து ப்ரோ. மண்ணெல்லாம் தட்டி விடுங்க ப்ரோ. ஓகேவா ப்ரோ? நீங்கள் வெயிட் பண்ணுங்க ப்ரோ, தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வரேன். இந்தாங்க ப்ரோ, கொடுங்க. ப்ரோ, கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏதாவது ப்ராப்ளமா? ஒரு மாதிரி இருக்கீங்க. அதெல்லாம் இல்லை ப்ரோ. ஓ, ஓகே ப்ரோ, ஒன்றே ஒன்று சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் ஏதோ நல்லா யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. என்ன கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நிலமையில உங்களுக்கு பிடிச்சவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க, அவங்க கூட பேசுனீங்கன்னா கொஞ்சம் சரியாகும்னு தோணுது. ப்ரோ, நீங்கள் பார்த்து பத்திரமா போங்க. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஓகே ப்ரோ. தண்ணி ப்ரோ. இல்லை ப்ரோ, தேவையில்லை, நீங்களே வச்சுக்கோங்க. சொல்லுப்பா. அம்மா, நெக்ஸ்ட் வீக் நான் ஊருக்கு வரேம்மா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்பா.
நீ வா, உனக்கு பிடிச்ச மீன் குழம்பு பண்ணி வைக்கிறேன். சரிம்மா.